ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வக்கீல் சார் துருவி கேள்வி கேட்டதை பார்த்தோன்னே நம்ம பாக்கியா இருந்துட்டு பதறி போய் அச்சோச்சோ எங்கள் அத்தைக்கு ஒன்றும் இல்லை, அச்சோச்சோ எங்கள் அத்தைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. நீ இப்படி அச்சோன்னு சொல்லி அச்சோவா ஆக்கிட்டியேம்மா, போட்டு கொடுத்துட்டியேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் இவங்களோட எமோஷனலில் வெளியே கொண்டு வந்துட்டாங்களாம். இப்படி ஒரு பாண்டிங் இருக்கனால நம்ம பாக்கியாக்கோசரம் ஏன் ஈஸ்வரி அதை செஞ்சிருக்கக்கூடாதுன்னு ஒரு புல் பாயிண்டை வச்சுட்டாங்களே. அச்சோச்சோ போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல விடுங்க, பாட்டி கொஞ்ச நாள் ஃப்ரீயாக ஜாலியாக இருந்துட்டு வட்டோம் அப்படின்னு நினச்சோம். நம்ம பாட்டியோட ரியாக்ஷன் வந்து நான் ஜெயிலுக்கு போய்ட்டு வரேன், நான் ஜெயிலுக்கு போகிறேன், 400 ரவுடி தான் 4 நாள் உள்ளே இருப்பேன்னு சொல்லிட்டு வருவாங்கன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு குமுறி அழுகுறாங்க. பாட்டி இருந்துட்டு பாக்கியா என்னால் அப்படி இருக்கவே முடியாது, பாக்கியா உள்ளே இருக்க முடியல, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுகிறாங்க. பாவம் நம்ம பாட்டி அழுவுறத பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தாத்தா இருந்துட்டு பாட்டியை பார்த்தா நான் அழுதுற வேண்டாம், என்னால் முடியாதுடான்ட்டு வேதனையில் வர்றாரு. என்ன பண்ணுறது, கிளம்புன காலத்திலலாம் காதல் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதிகரிச்சிச்சோ என்னமோ. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நான் கண்டிப்பாக என் மாமியாரை வெளியே கொண்டு வராமல் இருக்க மாட்டேன், எடுத்த சபதம் முடிப்பேன்ட்டு ஒரு சவால் விடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராதிகாவுக்கு போய் ஒரு அட்வைஸை போடுறாங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல, அத்தை அப்படி பண்ணுறவங்களா, யோசிச்சு பாருங்க, நீங்கள் தப்பான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள எங்கெங்க யோசிக்க விட்றாங்க ராதிகா அம்மா. மூளையை மக்க வச்சுருக்காங்களே, முதல்ல உங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற அட்வைஸை கொடுக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோபி வந்து இப்படி வந்து எங்கள் அம்மாவை உள்ள தள்ளிட்டாள்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிச்சு போய் நிற்கிறாரு. அதுக்கு காரணம் நீங்களும் கூட இருக்கீங்க, அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாட்டியை காணுமேன்னு சொல்லிட்டு ஊரில் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே உள்ளே போட்டாங்களான்னு. ஏன் துக்கம் விசாரிக்கிற கணக்கா இப்படி விசாரிச்சிங்கன்னா சொந்தக்காரங்களாம் எதுக்கே இருக்கீங்க, முதுகுல கொத்ததான் இருக்கீங்களோ, கண்டிப்பாக நாளைக்கு நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்